இந்த படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு லவ் டுடே மீட்ஸ் தேரே இஷ்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு சேர்ந்த ஒரு கலவை மாதிரி இருந்தது. லவ் டுடேல ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆமா, ஒரே ஒரு நாள் போன் அவளும் அவன் போன் நீயும் வச்சிருக்க போறீங்க. ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்டா இருந்தாலுமே இதுல நிறைய கேரக்டர் ட்ரிவன் பீப்புளோட இது பிளாட்ஸ் நிறைய இருக்கு, லேயர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற மாடர்ன் டேட்டிங் சினாரியோல ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஒரு விஷயம் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல இவங்க பண்றது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? அந்த டேட்டிங்ன்ற விஷயம் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது பிடிக்காத ரெண்டுமே ஒரு விஷயம் தான். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது, ஃபாஸ்டா முடிஞ்சிருக்கு. மதிவானல ரோல் பண்ணிட்டு இப்போ அதுல வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்கான சப்ஜெக்ட், ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட். ஒரு 2 months we sat இந்த கேரக்டர் எப்படி என்ன பண்ண போறோம், எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற கேரக்டர் ட்ரைட்ஸ் அதெல்லாமே we sat and worked. நான் அசோக் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ராஜா சார். இந்த படம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கூட டேட்டிங்ல இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரியலைசேஷன் வந்துதா? ஒரு ட்ரிபிள் டேட்னு ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகேயா, அது வந்து நான் எந்த டேட்டிங் நான் பண்ணதே இப்போ பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. யூஸ்வலா ஒரு ராம்காம் ஒரு ஒரு இந்த மாதிரி ஜானர்ல இருந்தா மீட் கியூட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளோ ஈஸியா மீட் பண்றாங்க, எவ்வளோ டக்குன்னு மீட் பண்ணி டக்குன்னு தே ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க எடுக்கும் போதே ஸ்வைப் அதுலேருந்து தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த எவல்யூஷன் ஆஃப் லவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேட்ரிமோனியுமே அந்த மாதிரி தான். அது பேரண்ட்ஸோட அப்ரூவலில் பண்ணுறோம், இது நாங்களே பண்ணிக்கிறோம். அதனால எவல்யூஷன் இல்லை, முன்னாடி இருந்தே அது இருக்கிறது. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த காஸ்ட் அண்ட் த டைரக்டர் பிஹைண்ட் மீ ஃபார் எவர், ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா அப்கமிங் ஃபிலிம் வந்து March 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ டைரக்டர் அசோக் குமார், ஹீரோ சுதர்ஷன் கோவிந்த் அண்ட் ஹீரோயின் வந்து அர்ச்சனா அண்ட் ஸ்னேஹா, பிரதோஷ் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி ஃபன்னாக அப்படியே போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இதுலேருந்து நல்லா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ் அண்ட் லைக் நியூ ஏஜ் டேட்டிங் பற்றின படங்கள் இப்போ கொஞ்சம் லாஸ்ட் அட்லீஸ்ட் 5-6 இயர்ஸ் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடியே வாங்கணும், இப்போ இருக்கிற மாடர்ன் டேட்டிங் சினாரியோல ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஒரு விஷயம் எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கல இவங்க பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆரம்பமே என்கிட்ட இருந்தா எழுதி இயக்கிய டைரக்டர் சூப்பர். நீங்க தானே ஹீரோ பண்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னாதான் ஆரம்பிச்சு. கேள்வி இன்னொரு கேட்டீங்கன்னா ஸோ என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல? ஆமா, இந்த மாடர்ன் டேட்டிங் சினாரியோல. ஓகே, ஸோ அந்த டேட்டிங்ன்ற விஷயம் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் டேட்டிங்னா என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் அது இல்லைல்ல, பேசி தெரிஞ்சிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம்னுவாங்க, பொண்ணை கட்டுவாங்க. ஸோ இப்போ டேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் இருக்க டேர்ம்ஸ் புரியாது, பிடிக்காது. பட் அந்த டேட் பண்ணுற விஷயம் ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்பேஸ் தராங்கல்ல, அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த டேட்டிங்குள்ளே போயிட்டு நிறைய டேர்ம்ஸ் வச்சுட்டு சிச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங், பாக்கெட்டிங் இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் உங்களுக்கு? எனக்கு பிடிச்சது பிடிக்காத ரெண்டுமே ஒரு விஷயம் தான். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. அதுதான். What exactly mean? அது சீக்கிரமாக ஒருத்தவங்க கூட நம்ம பார்த்து பேசி பழக முடியுது. அதே மாதிரி அவங்க விட்டு போகிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் எப்படி நடக்கிறதுனா, அவங்க அடுத்தடுத்து உடனே நடக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு விஷயம் சீக்கிரம் முடியுதுன்னா நம்ம அடுத்து பார்த்துட்டு போகலாம்ல, அந்த மாதிரி தான். ஒரு ஓக்குலேருந்து இன்னொரு ஓக்குக்கு போகிற மாதிரியே ஆயிடுச்சு. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து தெர் இஸ் நோ கமிட்மெண்ட். ஐ ஃபீல் இப்போ எல்லாமே லைக் அசோக் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால யார் தமிழ் ஒரு கமிட்மெண்ட் இல்லை. ஏதாவது சண்டே ஆயிடுச்சுன்னா அப்போவே ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன், இல்லைனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சுச்சுவேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த மாதிரி லைக் யூனோ த டெப்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் கம் டவுன். ஸோ கமிட்மெண்ட் இஸ் சம்திங் தட் அது இல்லை. பிடிக்கிற விஷயம்னா சுதர்ஷன் சொன்ன மாதிரி லைக் நிறைய டைம் எடுக்கிறாங்க, லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. லைக் யூ கேன் லிட்ரலி டேட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் see if it is working out. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் பீப்புள் அண்ட் சொசைட்டி have started accepting also. ஈவன் லிவிங் ரிலேஷன்ஷிப் கல்ச்சராக இருந்தாலும் லைக் யூனோ வெக்கேஷன் போகிறதா இருந்தாலும் லைக் ஃபேமிலி started accepting it that you know people should meet and spend time together. So that's a good thing. பிடிச்சது வந்து எக்ஸ்ப்ளோரிங். அது இல்லை, எக்ஸ்ப்ளோரிங்னா ஒரு
ஒரு விஷயம் வந்து பிடிக்குதுன்னா இல்ல மனுஷங்களை கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்ல யூ கேன் கோ எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ் வித் a person டேட் பண்ணும்போது இல்ல அப்படி சொல்றேன். இப்போ டேட் பண்றோம் அப்படின்னா யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் லாட் ஆஃப் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோரிங் வித் தட் பர்சன் நிறைய டைமோ இல்லை ஒரு இடம் போகும்போது நிறைய மெமரிஸ் இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் கேரக்டர்ஸ். பட் இதெல்லாம் வந்து இப்போ மாடர்ன் ரிலேஷன்ஷிப்ல ஈஸியா இருக்கு அண்ட் யூ கேன் அடாப்ட். ஓகே எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் பிடிக்காத விஷயம் வந்து இங்கே வந்து ஈஸியாக அந்த பிரேக்கப் அப்படிங்கிறது தான். சிமிலர்லி தான் இந்த லைன்ஸ் எல்லாமே. பட் இந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக போயிடுது இப்போல்லாம். முன்னாடி வந்து அது கொஞ்சம் டாஸ்கா அப்படி இப்படி நிறைய நாட்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் பிரேக்கிங் அப் வித் யூ நெக்ஸ்ட் பர்சனுக்காகவோ இல்லை சும்மா டெல்லிங் வேர்ட் கால் பிரேக்கப். அந்த பிரிவு வந்து அது காமனாக இருக்கனால நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய பேர்த்தோட மனசு அதை உடைச்சிருது. அதுக்கான ரீசன்ஸுமே வந்து பிரேக்கப்போட ரீசன்ஸுமே ரொம்ப சில்லியாக இருக்குது இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் என்ன மாதிரி சில்லியாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? சீட்டிங், அதுவே சில்லியா இட்ஸ் சில்லினா இப்போ கம்மிங் நார்மலைஸ்ட். சீட்டிங் வந்து கம்பேரிட்டிவ்லி முன்னாடி நடந்திருக்கும் ஆப்வியஸா இல்லாமலாம் இல்லை. பட் இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. எல்லாரும் வாழ்க்கையுமே அங்கங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பாய் பெஸ்டின்னு ஒருத்தவங்களாம் வரான், ரெவின்னு ஒருத்தன் வரான், மாமா குட்டியெல்லாம் இவ்வளோ கம்மி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வந்து எக்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்க கரண்ட் இருக்க ட்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அது வந்து நல்லது தான். பட் நிறையா இடத்துல வந்து அது ஹெல்தி இல்லை, அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறது என்னோட புக்கில் இருக்கிறது. ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் இந்த பிரேக்கப், இந்த பிரிவு வந்து எனக்கு பிடிக்கல. டக் 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 டக்னு நடக்குது. நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக்ஸ் வருது. பாஸ் எல்லாரும் சொன்னதுதான். உங்க பர்சனல் லைஃப்ல இன்னும் கூட எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா சொல்லணும். இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் எனக்கு பிடிச்ச லைக் மாடர்ன் டேட்டிங் பிடிச்ச விஷயம் என்னன்னா பீப்புள் ஆர் வெரி ஓப்பன். என்ன வேணால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முன்னாடி ரொம்ப ஸ்டீரியோ டைப்டாக இருக்கும், இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு. பட் இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேணான்னு இப்போ இருக்கிற பீப்புள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒருத்தர் பேசி அந்த ஃபவுண்டேஷனே நல்லா அதை பில்ட் பண்ண முடியுது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது, ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி இருக்காது. ஸோ அது பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் அதே தான். இட்ஸ் வெரி ஈஸி டு பிரேக்கப், வெரி ஈஸி. எல்லாமே ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி இருக்குது. ஸோ நீ தானே, நீ இல்லைன்னா இன்னொருத்தன், நீ இல்லைன்னா இன்னொருத்தி, அந்த மாதிரி கொஞ்சம் டக்கு டக்குன்னு போகிறதுனால அது எனக்கு பிடிக்காது. லைக் இப்போ எல்லாருமே சொல்கிறது தான், ஒரு காமன் த்ரெட் என்னன்னா பிரிவு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. யூஸ்வலாக ஒரு ராம்காம் ஒரு 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 இந்த மாதிரி ஜானரில் இருந்தால் மீட் க்யூட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஈஸியாக மீட் பண்ணுறாங்க, எவ்வளோ டக்குன்னு மீட் பண்ணி டக்குன்னு தே ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எடுக்கும் போதே ஸ்வைப் அதுலேருந்து தான் நீங்கள் அதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்றப்போ இந்த எவல்யூஷன் ஆஃப் லவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது படத்தில் ஸ்வைப்பில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக படத்தில் ஸ்வைப்பில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அந்த இன்சிடென்ட் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வைப்புக்கு வருவாங்க. ஸோ ரியல் லைஃப் கூட கேட்குறீங்க? ஆமாம், எவல்யூஷன் எல்லாமே சொல்கிறேன். இல்லை இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா எங்களால் கதையே சொல்லுவாப்புல. அதுதான் ஒவ்வொரு இடத்துல கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை தலைவர், சீனியராக சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ரியல் லைஃப்பில் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியுமே அந்த மாதிரி தானே. அது பேரண்ட்ஸோட அப்ரூவலில் பண்ணுறோம், இது நாங்களே பண்ணிக்கிறோம். அதனால எவல்யூஷன் இல்லை, முன்னாடி இருந்தே அது இருக்கிறது தானே. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிவாணனில் ரோல் பண்ணியிருந்தீங்கல்ல. மதிவாணனில் ரோல் பண்ணிட்டு இப்போ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்கான சப்ஜெக்ட், ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட், அப்புறம் திடீர்னு இதில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவா பண்றீங்க அப்படின்றப்போ இந்த சேஞ்ச் எப்படி இருந்தது? எப்படி நீங்க மூவ் பண்ணிருக்க வேண்டியதா இருந்தது? ஆக்சுவலி அதுக்குமே ஒரு வருஷம் கேப் இருந்தது, ரிலீஸ் அண்ட் இது. அது சேஞ்சுன்னா ஒன்ஸ் நான் தான் அப்படின்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 months வி சாட். இந்த கேரக்டர் எப்படி என்ன பண்ண போகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற கேரக்டர் ட்ரைட்ஸ் அண்ட் அது எல்லாமே வி சாட் அண்ட் ஒர்க். நான் அசோக் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ராஜா சார். ஸோ வி சிட் ஆன் த ஸ்டோரி. ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணால் ஓவர் டூ பண்ணாமல் இருக்கும், அதே மாதிரி. பட் இந்த கேரக்டர் வந்து இவன் எதுவுமே பண்ண மாட்டான். இவனை சுற்றி இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒன்று இவனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் ஃபன் பண்ண மாட்டான். இவனை சுற்றி இருக்கிறவங்க இவனை ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் இவன் போரிங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு வி ஹேவ் டு டூ சம்திங். இந்த பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த லுக்காக இருக்கட்டும், கண்ணாடியாக இருக்கட்டும். ஸோ வி சாட், இட்ஸ் an effort 3 people put in to design that character.
அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். தென் ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பேன். கேட்டே இருப்பாங்க அர்ச்சனா, ஏன் என்ன சிரிக்க மாட்டியா, பேச மாட்டியா அப்படின்னு. ஏன்னா என்னால் கேரக்டர் ஒரு 2-3 நாள் ஆகும் அந்த ஷூட்டுக்கு போயிட்டு. அது இல்லை கரெக்ட். சண்டை வந்துச்சுல்ல, நிறையா திட்டுவா பிரத்து அந்த சைடில் ஃபன் பண்ணினே இருப்பான் அவன் பாட்டு ஜாலியாக. இதுல சண்டை இல்லாம வெளியிலயும் வேற சண்டை போல இருக்கு இப்போ இல்லை செட்டில் தான் சொல்லுங்கள். செட்டில் இவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த ஷூட்டில். ஏன்னா என்னாலே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு 2-3 நாள் ஆச்சு எனக்கு அந்த பழக அந்த கேரக்டராக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இட்ஸ் பின் லைக் ஆல்மோஸ்ட் 9 years. 7-8 years ஆமா. ஆயிடுச்சு. ஸோ லைக் பேரண்ட்ஸ்லாம் இருந்துட்டு திடீர்னு இப்போ சினிமாக்கு மறுபடியும் கிவிங் அ ரீஎன்ட்ரி அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்கள் 9 வருஷம் கழிச்சு வரீங்க, திடீர்னு ஒரு செட்டுக்குள்ளே வரீங்க. அந்த 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 மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆஃப்கோர்ஸ் நான் அதுக்காக ஒரு 2-3 months ஐ ப்ரிப்பேர்ட் வெரி வெல். ஓகே. பிகாஸ் ஒரு 9 yearsக்கு முன்னாடி நான் அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ தாட் மை கெரியர் வாஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். பட் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அன்னைக்கு I felt like I could have done a lot of things better, acting wise and performance wise இருந்தாலும். அண்ட் இப்போ வந்து லைக் யூ மீட் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கரெக்டாக வந்து எனக்கு 9 years இல்லைன்னா 8 years ஆயிடுச்சு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டுக்கு வர்றதுக்காக. ஸோ வென் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் லைக் ஐ ஒர்க் திஸ் மூவி லைக் திஸ் இஸ் மை லாஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோ நான் வந்து ஐ புட் மை 100%. அண்ட் ஆல்சோ அசோக் வந்து அந்த கேரக்டர் வென் யூ வாட்ச் த மூவி யூல் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி யூனோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் டெப்த், லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் தட்ஸ் அ கேரக்டர் தட் ஐ ஆல்சோ ரிசெம்பிள் அ லாட். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி அசோக்கோட இருந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரலாம், என்ன பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வரலாம், அந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தது. அண்ட் when I got into the set it was I was very nervous. பட் ஸ்னேகா இருந்தாலும் பிரத்துவா இருந்தாலும் சுதர்ஷனா இருந்தாலும் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஈவன் த சுதர்ஷன் ஒரு 3-4 ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே நேச்சுரல் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அதனாலே ஒரு சின்ன என்ன பாசிட்டிவ் காம்படிட்டிவ்னஸும் இருந்தது. When Prathu is performing well, when Sudarshan is performing well, they're all performing well, you also want to perform better. So adnala it was a healthy competition. At the same time they were also supporting very well. திடீர்னு ரொம்ப என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஃபியூ டேஸ்ல. இல்லை அப்படி இல்லை. நான் அதுக்கு முன்னாடி பிகாஸ் அசோக் வந்து எல்லா சீன்ஸ்க்கும் ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்தது, நிறைய இன்டென்ஸ் சீன்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ எம் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். ஸோ ஹீ வாஸ் டேக்கிங் அ ஹியூஜ் ரிஸ்க் டு கிவ் தட் கேரக்டர் டு மீ. ஸோ அதுக்கு முன்னாடி நானும் சுதர்ஷனும் அசோக்கும் வி சாட் and we rehearsed our major lines. ஓகே. இந்த படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு லவ் டுடே மீட்ஸ் தேரே இஷ்குமே அப்படின்ற மாதிரி ஒரு 2 சேர்ந்து ஒரு கலவை மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி என்ன மாதிரி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? இல்ல கொஞ்சம் மாசம் படம் பார்க்கலாம். சொல்லிட்டீங்க பார்க்காம புது காம்பினேஷனா இருக்கு. இல்ல இது தேரேஷ்க்குமே லவ் டுடே கிடையாது. லவ் டுடேல போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆமா. அப்படியே அந்த கதை எண்ட் வரைக்கும் அப்படியே போகும். பட் ஆனா இது புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்டா இருந்தாலுமே இதுல நிறைய கேரக்டர் ட்ரிவன் பீப்புளோட இது பிளாட்ஸ் நிறைய இருக்கு, லேயர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த டேட்டிங் ஆப் அந்த அதுக்குள்ளே போய் என்ன நடக்குதுங்கிறதையும் தாண்டி இந்த கதையில் ஃபேமிலிக்குன்னு ஒரு லேயர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 பாஸ்டான பீப்புளோட லைஃப் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறையா செட் ஆஃப் பீப்புள்ஸோட லேயர்ஸ் நிறையா. பேசிக்லி இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டான ஒரு இது கூட பார்க்கலாம். எல்லா ஒரு பர்சன் கம்ஸ் இன், அவங்க கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணி மற்றவங்களோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதனால இவங்க லைஃப்பும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு சர்க்கிள் தான் இது. ஓகே. நீங்கள் 2 பேரும் வந்து ஐ திங்க் உங்களுக்கும் 2 படம் ஆயிடுச்சு, கரெக்ட் தானே? உங்களுக்கும் LBW அப்புறம் ஒரு தெலுங்கு படம் ETVக்காக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் யுவர் 3rd film. ஸோ that Telugu film was just a 40-minute film. ரைட். யா. ஸோ உங்க 2 பேருக்கும் ஒரு ஃபுட்டிங் சினிமாவில் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு நீங்க நம்ம எங்க இருக்கணும், நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் அந்த பார்வை உங்களுக்கு வந்துருச்சா? அது இல்ல அவ்வளோ
தீனி கிடைச்சிருச்சா அந்த பசிக்கு அப்படின்னு இல்ல கேக்குறீங்களா? தீனி கிடைச்சிருச்சான்னு இல்ல, சம்திங் இப்போ நீங்க ஹார்ட் வந்து- ஒர்க்குக்கு ஏதோ இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ஒரு 2 படம் பண்ணிட்டு எனக்கு இனிமே இந்த மாதிரி படம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சா, இல்ல இந்த மாதிரி தான் என் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா இப்போ? அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறைய விஷயம் பண்ணணும் தான் இருக்கு. அண்ட் இவங்க சொன்ன திங்ஸ் ஹேப்பன் ஃபார் ரீசன் மாதிரி எனக்கு இது வந்து எனக்கு கொடுத்த ராக்கின்னு ஒரு கேரக்டர் இதில் பண்ணுறேன். இந்த கேரக்டர் நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவரோட டேரக்டரும் அவருக்குள்ள அந்த கேரக்டர் இருக்கு, அது எனக்கு கொடுத்து ஒரு விஷயம் பண்ணி இந்த கேரக்டர் என்ன காமிக்கலாக பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்கோம். பட் இதுதான் வந்து இப்படி எல்லாம் தான் இருக்கணுமான்னு கிடையாது. இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் தான் இருக்கு, ஆப்வியஸ்லி பெரிய பெரிய விஷயங்கள். ஸோ அதுக்காகவும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். இதில் நான் வந்து என்னோட பெஸ்ட் எவ்வளோ முடியுமோ அதை நான் போட்டிருக்கேன், நான் நம்புறேன். அப்படிதான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததா? வந்துருச்சு. அப்போ ஓகே. ஏய் வந்துருச்சுடா. நான் ஜோன் அவுட் இல்ல வந்துட்டாரு. உங்களுக்கு எனக்கு நான் பண்ண கேரக்டர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஃபன்னாக குவர்க்கியாக ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். அது வந்து அதுக்கு முழுசாக அதோட காரணம் வந்து அசோக் தான். நான் கேட்பேன், அசோக் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, பண்ண மாதிரி இருக்கு. ஹில் லைக் நம்புங்க ஸ்னேஹா, என்ன நம்புங்கன்னு நம்பினதுக்கு ஆக்சுவலி ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அட் த சேம் டைம் இப்போது தமிழ் சினிமா ரொம்ப வெல்கமிங்காக இருக்கு இல்லையா? இப்போ நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸ் இருக்குது. முன்னாடி ஒரு ஹீரோஸ்னால் ஒரு 10-15 பீப்புள் தான் இருப்பாங்க. இப்போது இட்ஸ் லைக் எனி ஒன் கேன் பி. உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா எனி ஒன் கேன் பி. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸ் வி ஹவ் ட்ரஸ்டட் ஈச் அதர். ஸோ வெரி லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் சூப்பராக பண்ணிடணும் இருந்துடணும் அப்படின்னு. இந்த படம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கூட டேட்டிங்ல இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரியலைசேஷன் வந்ததா, ஒரு ஷாக் இருந்ததா படம் பண்ணிட்டு இருக்கோம்? ஐயோ, அது சொன்னா சீன் சொல்ற மாதிரி இருக்கும். கேள்வி கேட்டே முடிக்கிறதா? முடிஞ்சிருச்சு. இல்ல அதுதான் அவங்க சொன்ன உடனே எனக்கு அந்த கிப்ளிங் அஃபேர் ஒரு சீன் எடுத்தோம்ல, அது ஒரு புது கான்செப்ட். பட் ஆனா இப்ப சொல்ல முடியாது. 3 பேரு இல்ல நம்ம சொல்லலாம், ஏன்னா ட்ரிபிள் டேட்னு ஒரு கான்செப்ட்டுங்க. ஓகேயா? அது வந்து நான் எந்த டேட்டிங் நான் பண்ணதே இப்ப பார்த்ததே இல்ல, கேள்விப்பட்டதே இல்ல. ஸோ நான் வந்துட்டு என்னடா இது ட்ரிபிள் டேட்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்களே, புதுசா இருக்கே அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் யோசிச்சேன், இது பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி ட்ரிபிள் டேட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் அர்ச்சனாவும் இந்த படத்தில் டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெறும் நாங்கள் 2 பேருமே வெளில போகிறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட கப்பல், அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக போயிட்டு டபுள் டேட்டோட இன்னொன்று அது பேர் தான் ட்ரிபிள் டேட். ட்ரிபிள் அந்த மாதிரி தான். அப்போ அதுல என்னாச்சு? அதுல என்ன அந்த கான்செப்ட் ஒரு டேட்டுக்கே இன்னும் வரல. நான் எப்படி ட்ரிபிள் டேட்டுக்கு போகலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு போய். ரைட். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரியலைசேஷன் இருந்ததா? நீங்க ஏதாவது டேட்டிங் ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு சும்மா ரிசர்ச்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்ல அந்த மாதிரி டீம்ல நிறைய பேர் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நல்லா நம்ம மட்டும்தான் என்ன அப்படியே இருக்கும். இல்ல இது பொதுவா புது எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டா, ஆக்சுவலா டேட்டிங் போறதே ஒரு பசங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளோ டேட்டா இருந்தாலும் டேட்டிங்ல புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. இதுல பொதுவா எல்லாமே இருக்கிறது தான் பேசியிருக்கோம். பட் அதே சமயத்துல நம்ம இந்த எல்லா மாடர்ன் டேட்டிங்க்கும் நம்ம ஒரு டேர்ம்ஸ் நீங்க ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தீங்களே, இந்த மாதிரி இது இருக்கு அது இருக்கு, சிச்சுவேஷன்ஷிப், பிரெட் கிரம்பிங், பெஞ்சிங், இதெல்லாம் இருக்குன்னு எல்லாமே காமிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது ஓரளவுக்கு ஒரு தீமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா, இல்ல ஜெனரிக்கா நான் ஒரு படம் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி இது இந்த சினாரியோஸ்ல இப்போ கப்பிள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத காமிக்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்தே இருக்கு. அது இப்பதான் நேம் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அது இப்போ நாங்க டேட்டிங் ஆப் குள்ள போய் பேசாம இருந்தா கூட அந்த பொண்ணு என்ன வந்து கோஸ்ட் பண்ணலாம், இல்ல பாக்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அது வந்து முன்னாடி இருந்தே இருக்கு. அவங்க அதுக்கு வந்து இப்போ நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே. நீங்க when you came back into the industry, நீங்க இண்டஸ்ட்ரிக்கு திரும்பி வரும்போது மைண்டில் தான் வச்சுட்டு வந்தீங்க, லைக் இந்த மாதிரி நான் ரோல்ஸ், இந்த மாதிரி தான் ரோல்ஸ் நான் பண்ண போகிறேன், ஆர் இந்த மாதிரி தான் நான் வந்து ஜானர்ஸ் எடுக்க போகிறேன், ஆர் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்குது, இதை வச்சு தான் நான் இனிமே இந்த சினிமாவில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்களா? நான் இது ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கோம். லைக் எல்லாருக்குமே வந்து தே வில் ஹாவ் தேர் ஓன் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, ஓகே எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐவ் ஆல்வேஸ் ஹேட் லைக் I've always wanted to do performance-oriented characters.
நல்லா ஒரு ஜஸ்ட் அப்படியே வந்து சும்மா ஒரு சாங் ஆடி க்யூட்டாக அது ஒரு 2 டயலாக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல டெப்த்தாக லைக் பீப்புள் ஷுட் ரிமெம்பர் யூ ஆஃப்டர் த மூவி அந்த மாதிரி ஒரு டெப்த்தான கேரக்டர் பண்ணணும்னு இருந்தது. அண்ட் வென் அசோக் டோல்ட் மீ திஸ் ஆல்சோ இதில் அது இருந்தது. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட இப்போ ஸ்னேகா கூட இருந்த கேரக்டராக இருந்தாலும் ஒரு 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 சிஸ்டர்ஹுட் இருந்தது, ப்ளஸ் டான்ஸ் இருந்தது, சாங்ஸ் இருந்தது, அண்ட் எமோஷனல் சீன்ஸ் இருந்தது. அண்ட் இட் வாஸ் லைக் ஐ டோல்ட் இது என்னோட லாஸ்ட் மூவியாக இருந்தால் கூட ஓகே, பிகாஸ் அவ்வளோ நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் இந்த ஒரே மூவி. ஸோ ஐ டிட் நாட் ஹாவ் எனி லைக் ஐ வாண்ட் டூ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஐ மேனிஃபெஸ்டட் திஸ் டு பி ஆனஸ்ட். ஐ டோல் காட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அண்ட் ஹீ கேவ் மீ தி எக்ஸாக்ட். அப்படியே வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ரோல் வந்தது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ கவர். உங்களோட கேரக்டர் வந்து ஒன் ஆஃப் த சீன்ஸ்ல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏன் நான்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க. ஏதோ உள்ளேருந்து வந்த மாதிரியே இருந்தது எனக்கு. என்ன எக்ஸாக்டா அந்த மனநிலையில வச்சு பேசுறீங்க? That was very personal. Yeah. நான்லாம் ஹீரோ மாதிரி நான்லாம் ஹீரோ மாதிரி இல்லையா அப்படின்ற டயலாக் ட்ரெய்லர்ல இருக்கும். அது ட்ரெய்லர் கட் பண்ணும்போது வி ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். நான் பர்டிகுலராக இது எனக்கு வேணும், இனிஷியலாகவே இது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் ஐ எடிட்டட் தட் வே. இல்லை, ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் கன்வென்ஷனல் ஹீரோஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்போ பிரதீப் ரங்கநாதன் இருக்கணும், கென் கருணாஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ், அன்கன்வென்ஷனல் ஹீரோஸ், இந்த ஹீரோ முகங்கள் இல்லாதவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு கமெண்ட்ரி கொடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது டிராகனே வரல. ஆமாம், ரொம்ப முன்னாடி எடுத்த படம் நாங்கள். ஐ மீன் 2024 ஷூட் பண்ணது, பட் பிகாஸ் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அந்த சீனுக்கு சம்மந்தப்பட்டது. நிறைய அடி வாங்கி இருந்திருப்பேன். ஸோ அந்த சீனில் குடிச்சிட்டு வரும்போது அந்த சீனுக்கு சம்மந்தப்பட்டது. இது யார் மனதையும் புண்படுத்தும். அந்த படம் பார்த்தா தெரியும் அந்த டயலாக் ஏன் இருக்குன்னு. எவ்ரி டயலாக் ஹஸ் இட் ஹாஸ் a meaning to it. எதுவுமே சும்மா வச்ச ஒரு டயலாக். மோரோவர் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்வென்ஷனல் அன்கன்வென்ஷனல்லாம் கிடையவே கிடையாது. அது இப்போ கிடையாது, இப்போத்துல இருந்தும் இருக்குல்ல. யார் வேணா ஹீரோ ஆகலான்றது தானே. ஸோ ஹீரோன்றவனுக்கு வந்து இப்படி தான் இருக்கணுன்றது தமிழ் சினிமாவில் கிடையாது. அதுதான் ஒன் பெஸ்ட் திங். இது மேபி நீங்கள் ஹாலிவுட் இருக்கலாம், இல்லை டாலிவுட்டில் இருக்கலாம். பட் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் வேணா ஹீரோ இருக்கலாம். இஃப் ஹீஸ் டேலண்டட் ஹீஸ் அ ஹீரோ. அப்படி தானே நம்ம இருக்கோம். ஸோ a character who delivers the protagonist is the hero. is the hero. So it's கதையை பேஸ் பண்ணி தானே இருக்கு. ஸோ இந்த கதையிலையுமே வந்து ஹீரோ ஹீரோயினா இல்லாமல் தேர் கேரக்டர்ஸ், அவ்வளோதான். இது எல்லாமே மொத்தமாகவே ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் தான் அது. லைக் படம் முடியும் போது இந்த மாதிரி ஒரு டேக்அவே இருக்கணும் மக்களுக்கு, ஒரு இந்த நோக்கத்தை வச்சு தான் நான் படம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஹோப், ரைட், ஹோப். அப்புறம் அது ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும், அதை நான் சொல்ல மாட்டேன் சொன்னால். ஸோ அதுதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப். படத்தை பார்த்துட்டு போகும்போது ஒரு ஹோப் கிடைக்கும். இவ்வளோ மாடர்ன் டேட்டிங் சினாரியோஸ்லையும் வந்து காதல் இன்னும் அழிவது இல்லை. நம்ம ஒருத்தங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் தள்ளி இருப்போம்ல. ஸோ வி வில் மேக் அ கால் டு அவர் லவ்ட் ஒன்ஸ். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சம் டேக்அவேஸ் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக ஃபேமிலியோட உட்காந்து சும்மா சாப்பிட்டு ஃபோன் நோண்டிட்டு போய் தூங்காமல் நம்ம படம் பார்த்தா அந்த டேக்அவேல போய் ஃபேமிலியோட உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது பேசலாம்னு. உங்கள் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. லைக் உங்கள் கேரக்டருக்கு ஒரு டேட், நீங்கள் வந்து நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் லைக் நிறைய ஆங்கரிங் பண்ணி நிறைய ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கேரக்டருக்கு வந்து ஒரு டேட்டிங் ப்ரொஃபைல் இருந்தால் அந்த டேட்டிங் ப்ரொஃபைல் டைட்டில் என்னவா இருக்கும்? ரொமான்டிக் ராக்கி. பிக்சரே இப்படி வச்சிடலாங்கிறியா? ஸோ அதுதான் ரொமான்டிக் ராக்கி. அது அந்த எங்கள் படத்துலேயே வந்து ஏன்னா நான் வந்து அவருக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி லவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டைமில் வந்து டைரக்டர் வந்து நமக்கு வச்ச பேர் வந்து ராக்கின்னு தான் இருந்துச்சு. அங்கே பண்ணுற இதெல்லாம் பார்த்து ரொமான்டிக் ராக்கி அப்படி இந்த மாடுலேஷனில் தான் அது சொல்லணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து டேட்டிங் ஆப் வச்சா ரொமான்டிக் ராக்கி. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் ஃபோபியா பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா படத்தில் பற்றி? பிகாஸ் கமிட்மெண்ட் யாருக்குமே வந்து இப்போது இந்த காலத்தில் வந்து கமிட்மெண்ட் நான் வந்து வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட் ஃபோபியா பற்றியும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கமிட்மெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, இது ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸால் கனெக்டடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஒர்க்கில் ஒருத்தர் கமிட்டடாக இருக்கும்போது அந்த ஒர்க் அவங்க லவ் லைஃப் எப்படி
வச்சிருக்கு, அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி வச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ எல்லாமே கோரிலேட்டாக இருக்கனால அவங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் லைஃப்க்கு தான் நான் கமிட்மெண்ட் பண்ணுவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலுமே அது அவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அது அதனால விட்டுட்டு போனால் கூட போகலாம். பட் ஆனால் நம்ம கமிட்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம், அந்த கமிட்மெண்ட் ஃபோபியாவை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ரைட் ரைட். ஆனால் அது எதில் இருக்குங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் வாட் ஹேப்பன் வாஸ், ப்ரெஸ் மீட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உமன் ஏன் ஸ்மோக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன் இன்னும் வந்து இந்த டிஸ்கஷன் இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தட் why is it not normal yet for a woman to smoke? ஏன் அது வந்து ஒரு கேள்வியா வந்து இன்னும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? when a man can smoke and drink, why not a woman? இல்லை, அவங்க கேட்குறதே வந்து சேஞ்சுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன். அவங்க கேட்குறது வந்து இப்போ நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஊரில் இருந்து சென்னை வந்து ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு தம் அடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. தென் ஐ அடாப்டட் மை செல்ஃப். அதுக்கப்புறம் அது எனக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ பட் அவங்க கேட்குறாங்கன்னா அதுதான் சேஞ்சாக நான் பார்க்குறேன். அவங்க அதுக்கப்புறம் அடாப்ட் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். உங்களோட பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதோ யாரோ ஃப்ரெண்டுக்கு பார்க்கும்போது சே ரொம்ப ஓல்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஃபீல் ஆச்சு அவங்களுக்கு? எல்லாரும் ஏதாவது டெய்லியுமே அப்படிதான் இருக்கு. நேற்று கூட ஜிம்மில் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட கேங்கில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்காங்க. அந்த கதைகள்லாம் காலங்காத்தால் ஒரு 7 o'clock வந்து பேசும்போது ஐயோ அப்படிங்க என்னடா சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்லை, நீதானா அப்படின்னு சொல்லணும் ஆசையாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து கேட்டுப்பேன், அவ்வளோதான். நாங்கள் நடைமுறையாக கொண்டு வரதில்லை. சுதர்ஷன் வேணால் கேட்கலாம், நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு டெய்லியுமே அப்படி தாங்க இருக்கும். ஆனால் அதனால தான் நான் சுற்றுறதே 22 வயசு பசங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்க சொல்கிற கதை தான் சொல்கிறாரு. ஏன்னா மற்ற என் வயசு பசங்க கூட சுற்றினா அவங்க பசங்களாம் வந்து அங்கிள் வாங்க அங்கிள் போய் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாட்லாம். ஸோ அதனால் சின்ன பசங்க கூட சுற்றுறேன், ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் உலகத்தை. நான் தானே, நீங்கள் கிடையாது. நம்மளாம் சேர்ந்து சுற்றுறோம்னு சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் என் கூட பேசினதுக்கு இவ்வளோ நேரம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம் மீ ஃபார் எவர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக March 27 படம் வருது, எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்கள் கொடுக்குற வெற்றி தான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.